டெல்லி கார் குண்டுவெடிப்புல சிக்கின பெண் டாக்டர் ஷஹீன். அவர் புர்கா கூட அணிய மாட்டாருன்னு அவரோட முன்னாள் கணவர் பகீர் தகவலை வெளியிட்டிருக்காரு. என்ன நடந்தது? டெல்லியில நடந்த அந்த பயங்கர கார் குண்டுவெடிப்பு நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷஹீன் சயீத் தான் இப்ப பரபரப்பான பேச்சு பொருளா இருக்காங்க. ஆனா ஷஹீனோட முன்னாள் கணவர் டாக்டர் ஜாஃபர் ஹயாத் சொல்ற விஷயம்தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. திருமண சடங்குகள் தவிர்த்து அவர் புர்கா கூட அணிஞ்சதில்ல. அவர் ரொம்ப அன்பான அக்கறையான தாயா இருந்தாரு. அவர் தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருப்பாருன்னு என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு 2012 விவாகரத்து நடந்திருக்கு. அதற்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டதாக நினச்சதாகவும் இப்போதான் அவர் இந்தியாவில் இருக்கிறதே தெரிய வந்ததாகவும் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காரு. ஷஹீன் சிறந்த வாழ்க்கைக்காக வெளிநாடு போக தான் ஆசைப்பட்டாராம். அதிக சம்பளம், நல்ல வாழ்க்கைக்காக ஆஸ்திரேலியா இல்லைனா ஐரோப்பாவில் குடியேறணும்னு சொன்னாராம். ஆனால் இப்போ அதிகாரிகள் இவர் ஜெய்ஷ் இ முகமது, அன்சார் கஸ்வாத் உல் ஹிந்த் மாதிரி தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கிற பெண்கள் பிரிவோட தலைவராக இருந்ததா குற்றம் சாட்டியிருக்காங்க. 9 வருஷம் திருமண வாழ்க்கையில் இருந்த அவரோட முன்னாள் கணவரே இதை கேட்டு நம்ப முடியலேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய திருப்பம் பாருங்க. வெளிநாடு போக ஆசைப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ பெரிய தீவிரவாத அமைப்பில் எப்படி சிக்கினாரு? இது அவர் விருப்பமா இல்லைனா பின்னால வேற யாராவது இருக்காங்களா? உண்மையான காரணம் என்னன்னு போலீஸ் விசாரணையில தான் தெரியணும். இது பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.